ஹலோ, யாருமா பேசுறது? ஹலோ முதலாளி, சொல்லுங்க ஐயா. அதுக்கு ஐயா சீக்கிரமா முடிச்சுட்டா போச்சு. நீங்க சொல்ற வேலையை வேகமா முடிச்சுட்டு கால் பண்றேன் ஐயா. ஐயோ, நான் டனலுக்குள்ள போக போறேன். சிக்னல் சரியா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் ஒரு மனுஷனா? பிரச்சனை நம்மள தேடியே வருது. வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிவிட்டோம். கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியலடா. சரி, ரிவர்ஸ் கீரை போட்டு வண்டியோட அகத்தி பார்ப்போம். அப்போடா வண்டி பின்னாடி வந்துத்ரா. புகையா? சரி, போய் பார்ப்போம். ஹலோ, இங்கிட்ட யாராவது இருக்குங்களா ஐயா? என்னதுரா இது? டப்பு மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. இதை வச்சு நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக போறேன்னு பாரு. முழு வேகத்தோட தூக்கி போடுறோம். சரி தம்பி, நீ ரெடியா? இப்ப போடுறோம். போர் அடிச்சிட்டா. என்னது நம்மள பார்த்து வந்துட்டு இருக்கு? அங்க நிக்க என்னடா பண்றோம்? அமைதியா இருக்க மாட்டேடா. அதை வச்சு அவன் என்ன செய்ய போறான்னு பார்க்கலாம். இரு, அங்க பாரு. பாத்தியா? என்னோட வீட்டுக்கு ஒண்ணு வரவேற்கிறேன். சரி, அடுத்து பாப்போம். இதனால நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு தெரியலையே. பாப்போம். நாத்த புடுங்குதையா. சரி, இதுக்கு ஒரு டெஸ்டிங்க போட்டு பாப்போம். ஆட்டுக்குட்டி முட்டா இட்டு கோழி குஜி வந்ததுன்னு யானை குட்டி சொல்ல கேட்டு பூனை குட்டி வந்து. அடடா, என்னடா இது இவ்வளவு தூசியா இருக்கு? இதை சுத்தம் பண்ணி பல வருஷம் ஆகுது போலயே. நாறு போட்டு உனக்கு இப்படி அப்படி கொஞ்சம் தேய்ச்சனா நீ பளபளப்பா ஆயிடுவ. இது என்னதுடா இது? அரச குடும்பத்தோட பாத்துட்டப்பா. அப்ப பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இதுலதான் குளிப்பாங்களா? ஐயா, ஜாலி ஜாலி. இதை வச்சு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஹலோ, நான் விக்கி பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் சொன்ன வேலையை செஞ்சியா? அது வந்து நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. முதலாளி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு பெரிய பேரரசரோட பாத்டப் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது, நிஜமாவா? அப்ப அதோட விலை அதிகமா இருக்குமே. ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியே கப்பா, நிஜமாவா சொல்றீங்க நீங்க? அப்படி போடுங்க. அந்த பொக்கிஷத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன். சரியா? சரி, அனுப்புங்க ஐயா. பத்திரமா பாத்துக்கோ. அதுக்கு தான் நான் இருக்கணும்ல. நான் பெரிய பணக்காரனாக போறேன். இதுக்கு மேல நான் வேலை பார்க்கவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சு இந்த காட்டை நான் மொத்தமா அழிச்சு விடுவேன். அது நடக்க நாம விடக்கூடாதுரா. ஹலோ, உங்ககிட்ட இருக்கிறதுலே அட்வான்ஸான எக்யூப்மெண்ட் இருந்தா அனுப்பி வைங்க. இல்ல பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு பெஸ்ட்டானதை மட்டும் கொடுங்க. சரியா? அடே, அசையாமறா. அது மேல உன் கை படக்கூடாதுடா. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டோமே. அசையாதீங்கடா. திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுட்டு போசிக்கிட்டு வேண்டா. இதுதானே நம்மள போட்டு கொடுத்துட்டே இருக்கு. கீழே வைங்கடா. அடே, உங்களா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. டேய் தம்பி, திரும்ப காட்டி கொடுத்துருச்சுடா. வெளியே போகடா.
உங்க 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன் பாத்துக்கடா. இவங்கள ஒரு வழி பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுமே. கிடைச்சிடுச்சு. அவ்வளவுதான்டா, பொரிய வச்சாச்சு. இப்போ என்ன பொறுத்து இருந்து வேடிக்கை பார்ப்போம். அவங்க இங்க வரதுக்கு முன்ன நாம ஒரு அட்டகாசமான குழியில போட்டு பிடிப்போம். ஓ யா! தம்பி, அந்த பவுலை நம்ம எப்படியாவது அழிச்சு ஆகணும்டா. ஆனா அதை அவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி எடுக்கிறது? சீஸ் இருக்குடா. டேய் தம்பி, அது ஒரு ட்ராப். சிக்கிட்டான்டா கரடி பையா. இப்போ யாருக்கு மூளை இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்டா. அச்சச்சோ, அண்ணா என்ன காப்பாத்துடா. டைட்டா புடிச்சுக்கடா, நான் ஏதாவது பண்றேன். ஆஹா, அற்புதம். சீக்கிரம்டா, என்னால இருடா தம்பி, புடிச்சுக்க முடியல. இதை புடிச்சுக்கடா. புடிச்சுக்க. ஏண்டா நான் அவன் விரிச்சு வைக்கிற வழியில நான் மட்டுமே போய் விழுகிறேன். அதை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்காத. நம்ம ஆரம்பிச்ச வேலையை உடனடியா முடிக்கலாம். வா, கமான். அப்படி சொல்றான் அண்ணா. டேய் தம்பி, நல்லா கூலாயிரு. வீணா மாட்டிக்காதடா. சரிடா. அச்சச்சோ, டேய். சூப்பரு. பாவண்டா அந்த கரடி பயலுங்க. இப்பயாச்சும் நம்மள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டு இருப்பாங்களா? அந்த விக்கோட சேட்டையெல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குடா அண்ணா. அவன் கையில கிடைச்சானா புரட்டி எடுத்துருவேன். வெளியில போடா லாகர் பேக் கொஞ்சம் பேக் இருடா பேக் தம்பி. பேக். அவன் இந்த இடத்தை சுத்தி இன்னமும் ட்ராப் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கூரை மேல ஏறி போலாம்டா. ஓகே. டேய் அண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. சரி வாடா தம்பி. சுத்தப்படாத. சந்தோஷமா குளிச்சு முடிச்சு ஆட்டம் போடுவேன். இந்த டப்ப வித்து நானும் பெரிய பணக்காரனா. என்னதுடா இது? 1 2 3. அவனை போத்திடா, செம்ம காமெடியா இருக்கும். அப்படியே உங்களா கதையை முடிக்கிறேன்டா. அடே கபுலு கபுலு, இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கடா. ஒழுங்கா இங்க வந்துருக்கடா. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டமே. என்ன தம்பிங்க பாக்குறீங்க? இந்த வாட்டி உங்களை நான் விட மாட்டேன்டா. அச்சச்சோ, கீழே வைடா. அப்பாடா, ஒழுங்கு மரியாதை இந்த டப்பை கொடுத்துட்றா, இல்லோடு வச்சுக்க. என்ன இதையா கேக்குற? அதான் எங்க கிட்ட இருக்குல்லடா, அதனால எங்களுக்கு தான் கொடுத்துட்றா என்கிட்ட. அடே, என்கிட்ட விளையாடாதீங்கடா, அதை கொடுத்துடா என்கிட்ட. அச்சோ, இது காலி ஆயிடுச்சு. இப்ப என்னடா சொல்லு, எங்க சுடு, இப்ப சுடு, இப்ப சுடு. ஏய் லாகர் பேக், நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கடா. கிட்ட வந்தீங்கடா உங்களை அப்படியே சுக்குனூரா நொறுக்கிடு வேண்டாம். என்னடா கையில பாம்புல வச்சிருக்கோம். அச்சச்சோ, அடே என்னடா பண்றீங்க? சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்களே. பணக்காரரும் நடிச்ச கடவெல்லாம் நாசமா போச்சு. அச்சச்சோ, ரொம்ப வலிக்குதுடா அண்ணா. அந்த விக்க எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் அந்த லாகர் விக் நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டான். நீ வேணா பாரு. சொல்ற ஆனா நீ சொல்றத நம்பணும்னு தோணுது. ஆராய்ச்சியாளர் அதை ஃபேக்னு சொல்றானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது உண்மைதான் முதலாளி. உண்மையா தான் சொல்றேன். அது ஃபேக் தாங்க முதலாளி. வாயில இருந்து நீ எதை சொன்னாலும் நான் நம்பவே நினைச்சிட்டு இருக்கியாடா விக்கு. வாவ், அந்த கரடி கரண்டு என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்களே.